வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு growth வித் நிஃப்டி ஒரு செக்டரல் வாலட்டிலிட்டியோட ஒரு கிரீனில் முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 0.33% அதிகரித்து 23,559 முடிவடைந்தது. பட் மிட் கேப்பில் பார்த்தோன்னா ஒரு மார்ஜினல் கெயின் இருந்தது. மறுபுறம் ஸ்மால் கேப்பில் ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு ப்ரெஷர் காணப்பட்டதை பார்க்க முடிந்தது. அதுபோல் எஃப்ஐஏ பார்த்தோம்னாக்க 8,381 கோடி ரூபாய்க்கு விற்று வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 5,995 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மேலும் துறைகளில் பார்க்கும் பொழுது ஃபார்மா அண்ட் மெட்டல் ஒரு மாதிரி கெயினை லீட் பண்ணி இண்டெக்ஸை நிறுத்தி வச்சுது. மறுபுறம் எஃப்எம்சிஜி அண்ட் ரியாலிட்டி ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் காணப்பட்டதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய தினம் நம்ம ஃபார்மா ரியாலிட்டியை பற்றியும் பேச போகிறோம். ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட்டு 25 பேசிஸ் பாயிண்டில் கொடுத்ததில் ஒரு மிக்ஸ்டு ஆன் இதில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒரு மிக்ஸ்டு ஆக்ஷனை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மெயினாக போன வாரத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் அதானி போர்ட் ஒரு நன்கு ஏறிய பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ட்ரெண்ட், ஐடிசி அண்ட் பிரிட்டானியா ஓவரால் ஃபால், அதிகமாக வீழ்ச்சி அடைந்த பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக மார்க்கெட் ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டோட செக்டராலில் நடந்ததை நம்மால் காண முடிந்தது. இப்பொழுது எல்லோருக்கும் தெரிய வேண்டியது என்னவென்றால், வரும் வாரம் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்திருக்கே சார், அதன் பிறகு இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறது இருக்கும். வரும் வாரத்தில் பார்த்தோம்னா மெயினாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த டபுள் போனான்ஸா என்ன, ஒன்றாவது நம்மளுடைய இன்கம் டேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேக்ஸ் ஸ்லாபை 12 லட்சம் வரையும் அதிகரித்தது. ரெண்டாவது ஆர்பிஐ 25 பேசிஸ் பாயிண்டில் 5 வருடம் கழித்து ரேட் கட் பண்ணியிருப்பது. இதை தவிர மூன்றாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, டெல்லியில் மறுபடியும் பிஜேபி அவங்க ஆட்சியை கைப்பற்றி இருப்பது. இந்த மூணும் இருந்தும் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்குமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி இல்லையா? மெயினாக இந்த ஆன்கோயிங் டேரிஃப் வார் இருக்கு இல்லையா, அது மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்பப்போ மங்க வைக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வருது. ஸோ மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்ப் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காரு. நாளைக்கு என்னமோ சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மேலும் பிப்ரவரி 12 அன்னைக்கு நமது பிரதான் மந்திரி ட்ரம்ப்பை மீட் பண்ணுறாரு. இது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் ஆக இருக்கக்கூடும் என்று நாம் நம்பலாம். அதனால் இந்த வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கக்கூடும். அதுபோல் அந்த ஸ்ட்ராங் Q3 ரிசல்ட்ஸில் சில துறைகளை நாம் பார்த்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார்மாசூட்டிக்கல், ஆட்டோ, பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஐடி இதெல்லாம் இந்த Q3ல நன்கு பண்ணின துறைகள் என்று சொல்லலாம். மேலும் அடிஷ்னல் ஒரு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இந்த டேரிஃப்லாம் கோணாமணான்னு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால் இந்த யூஎஸில் பார்த்தோன்னா இந்த இன்ஃப்ளேஷனரி இம்பேக்ட் அது ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதனால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்பெக்குலேஷன் நடக்கும். இப்போ பண்ணணுமா, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக அதுமாரி வரும் வாரத்தில் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் PPI ஃப்ரம் மேஜர் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸில் யூஎஸ், இந்தியா, ஆசியா, யூரோப் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு குரூஷியல் இம்பேக்டை கொடுக்கக்கூடும். இது எதுக்குனாக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனுக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டுகள் இந்த வாரமும் ஈவென்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும் என்று நம்பலாம். அதுபோல் Q3 ரிசல்ட்ஸில் ஒரு சில முக்கிய கம்பெனிகளை நான் சொல்கிறேன். வரும் வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கிராசிம், HAL, ஹிண்டால்கோ, அசோக் லேலண்ட், பாரத் ஃபோர்ஜ், இப்காலாப், தென் கிளென்மார்க், ஏஷியர், இது மாதிரி சில முக்கிய பங்குகள்லாம் இருக்குது. ஸோ இதுவும் சந்தைகளுக்கு ஏற்றாற்போல் அதனுடைய இம்பேக்ட் இருக்கக்கூடும். இதுமாரி
செக்டார்ஸை வந்து நம்ம என்னெல்லாம் சார் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதாக ரியாலிட்டியில் ஆர்பிஐ வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸில் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 0 டேக்ஸ் till 12 lakhs. இது ரெண்டுமே பாசிட்டிவ் இம்பேக்ட் அந்த துறைக்கு. ஸோ அதனால் அதில் வந்து மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த துறை என்ன சொல்லுவோம், ரேட் சென்சிட்டிவ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஸ்ட்ராங் Q3 ரிசல்ட்ஸ் ப்ளஸ் ஆர்பிஐ ரேட் கட். ஸோ அதுவும் மொமெண்டம் இருக்கக்கூடும். தென் மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ், அது பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட்ஸே அருமையாக இருக்குது. ஃபேவரபிள் யூஎஸ்டியினுடைய ரேட்டு, எக்ஸ்சேஞ்ச் ரேட், தென் ஆர்பிஐயினுடைய ரேட் கட், ஸ்ட்ராங் Q3, இந்த மூணும் இந்த துறைகளையும் இந்த வாரம் மொமெண்டத்தில் எடுத்து செல்லும். அதுபோல் ஃபார்மாசூட்டிகல்ஸ், நிறைய யூஎஸ் FDA அப்ரூவல் வந்திருக்கு. ரேட் கட் ஆர்பிஐ இது. மூன்றாவது யூஎஸ் டாலர்னுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருப்பது. அதனால் இந்த துறையிலையும் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். கடைசியாக நம்ம ரேட் சென்சிட்டிவ் செக்டாரில் சொல்லக்கூடியது ஆட்டோமொபைல். Q3 ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ் ஆர்பிஐ ரேட் கட். அதனால் இந்த துறைகள்லையும் மொமெண்டம் இருக்கக்கூடும். ப்ளஸ் ஈவிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ், சப்சிடரிஸ் கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதனால் அந்த துறையும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். கடைசி கிளைமேக்ஸ் நிஃப்டி என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து டெய்லி ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது ஒரு பேரிஷ் கேண்டில் வித் லாங் லோவர் ஷேடோவில் இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஸ்மார்ட் புல் பேக் ஃப்ரம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் ஜோன். இப்போ சப்போர்ட் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இது மாதிரி வீக்லியில் பார்த்தோன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார் த லாஸ்ட் 3 வீக்ஸுங்க. ஸோ அதனால் 23,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதிலிருந்து 500 புள்ளிகள் நிஃப்டி ஏறக்கூடும். 23,750 23,900 என்பதனை நாம் பார்க்க முடியும். மறுபுறம் 23,500 தென் 23,400 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா ஒரு வீக்லி ஸ்கேலில் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆன் மல்டிபிள் சப்போர்ட்டில் வந்திருக்கு. அதனால் 50,000ங்கிறது ஒரு குட் ஜோன். அதிலிருந்து பார்த்தோன்னா 750லேருந்து 1000 புள்ளிகள் ஏறக்கூடும். ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 49,750 ஆக இருக்கக்கூடும். மேலும் நம்மளுடைய வரும் வாரத்தில் நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். மேலும் ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நண்பர்களே, நம்மளுடைய angiras.com புதுசாக ஆரம்பிச்சுள்ளோம். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாக்க நிறைய பேர் ஆன பிறகு தான் அதில் நியூஸ் லெட்டர் வந்து போட போகிறோம். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 பேர் 300 பேர் அது ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் தான் போடும் பொழுது அதனுடைய காஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் ஒன்றும் பெருசாக வாங்குறதுல இல்லை. அதனால் யாரெல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரும் அங்கே போயிட்டு அதில் உங்களுடைய இமெயிலில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நியூஸ் லெட்டரையும் வாரம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.